ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈடி பற்றின சூப்பரான 9th வீக் டே 1 ஓட்டிங் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா செம்ம மாதம் இருக்கும். நானும் கேட்குறேன், நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 9வது வாரம் ஸ்பெஷலான வாரம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய புயல் அடித்து ஓஞ்சா மாதிரி போன வாரம் தான் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக வந்து இந்த வாரம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் 2 ஓட்டுன்னு அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற விஷயங்கள் நடந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 12 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க. அது யார் யார் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, முத்துக்குமரன், சாச்சனா, ராணவ், ரஞ்சித், தர்ஷிகா, சௌந்தர்யா, ரயான், அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு பவித்ரா, சத்யா, ஜாக்லின் ஆஸ் யூஷுவல் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக ஜாக்லின் மட்டும் தான் இருக்காங்க நாமினேஷன்ஸில் வந்ததில். அப்புறம் ஆஜி ஆனந்தி. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் அவங்களுடைய எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு இப்படி பண்ணுவார் நீங்கள் சத்தியமாக எதிர்பார்த்தீங்களா? நான்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டவர் வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் எடுத்தான்றது அருமை இப்போ தான் நம்மளுக்கு புரிய வருது. நம்ம எவ்வளோ பேசியிருப்போம்ல அப்படின்னு எல்லாருமே நம்மளுக்குள்ளே வந்து கேட்குற ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணுதுன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வந்து இவர்கிட்ட வராங்க. சரி, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தின்றதை என்னோட கேள்வி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பொண்ணு வெளியே காத்துட்ருக்குன்னு சொன்னீங்களா, மோனின்னு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இவருக்கே சின்ன வயசு, அந்த பொண்ணுக்கும் சின்ன வயசாக தான் இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது இவர் வந்துட்டு அன்ஷிதா கூட விளையாடுற விஷயங்களும், ஜாக்லின் இவர் மேலே வந்துட்டு நேற்றுல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அக்கா தம்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களோட உற்றார் உறவினர்கள் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சௌந்தர்யா கிட்ட பழகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஏன் இவருக்கு தோண மாட்டுது? உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்குது. இதே மாதிரி அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து ஒரு பசங்க வந்து இந்த மாதிரி பழகினாங்கன்னு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இந்நேரம் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்தால் மொத்தம் ரத்தம் மாத்திரம் வந்தால் தக்காளி சட்டியா? ஸோ இதை வந்து பார்த்து இது பண்ணோம். அந்த பொண்ணு கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் இவர் தொடர்ந்து இதை பண்ணுறான்றத சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் டோஸ்ட்டுக்கு 1 மணி நேரம் ஓயாமல் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசினார். ஓயாமல் பேசி கடைசியில் வந்துட்டு பிராது குத்தவங்களே வந்துட்டு ஏம்பலாம் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு பேசினார். ஆனால் ஒரு திருட்டு பிரியாணியை வந்துட்டு ஒரு கும்பலே சேர்ந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 8-9 பேர் அவளை அழகாக வந்து அப்படி ஜுஜுன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. என்னையா நடக்குது? அப்போ இதுக்கு பேர் என்னது? ஜாலரா சொம்புன்னு சொல்லலாம்ல. ஸோ இந்த வேலையை ஒரு ஹோஸ்டே பண்ணால் எவ்வளோ காண்டாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் முத்துக்குமரன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,577 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31.86. ஸோ முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வந்து அள்ளி இறக்கிறதுக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாரம் வரல. அதனால் யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மண்டியை பிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு போகலாம் அவருக்கு போகலாம் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பிக்காலி பசங்களாக தான் இருக்காங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் முத்துக்குமரன் வந்துட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க, ரொம்ப டவுன் ஆகிட்டார், அவரை அமுக்கிட்டாங்க, அவரை பிசிக்கிட்டாங்க இப்படிலாம் சொன்னாலும் முத்துக்குமரன் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் பண்ணிட்டோங்க, நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு மஞ்சரி அண்டு சாச்சனாக்கு வந்து சொம்படிக்கிறான்னு ஒரு சில குரூப் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சரிங்களா? அதை நாமினேஷன் தான் சரி, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காரு. அதனால தான் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வாலண்டராக மஞ்சரி பேரை சொன்னார். நேற்று கூட தீபக்கிட்டே சொல்லியிருப்பார். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு வில்லியாக அந்த பிக் பாஸ் 8 வந்துட்டு நான் உருவாகியிருக்கேன்னு கர்வமாக சொல்கிறேன், எனக்கு அதை பார்க்கும்போது காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் தனியாக தான் இண்டிவிஜுவல் கேம் தான் கொடுத்துட்ருக்கார். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பத்தலை, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் விஜய் விஷால் வந்து இவரை கூப்பிட்டு வந்து முன்னாடி வந்துட்டு டீமில் இருக்கும்போது இண்டிவிஜுவல் பிளே காமிச்சான். அப்போ ஆனால் அவனுக்கு ஒரு டீம் தேவைப்படுச்சு, இப்போயும் அவனுக்கு ஒரு டீம் தேவைப்படுது, இண்டிவிஜுவல் பிளே காமிக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு மேலே அவர் இன்னும் இண்டிவிஜுவலை வந்து கொடுக்கணும், சார் அப்படியே கொடுத்து கிழிச்சிட்டாலும் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முத்துக்குமாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் போகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமாரை வந்து ரொம்ப அப்படியே ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது எதுக்காக அப்படின்ற ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க, போய் பாருங்க. ஸோ 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,097 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19. சௌந்தர்யா சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அதாவது ஒரு தாராளமான மனசு, ரொம்ப அப்படியே இதுவான அப்படிலாம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இந்த கேரக்டர் எப்போ எது பண்ணுன்னே தெரியாது, அது அவங்களுடைய ரசிகர்களுக்கே தெரியாது. ஆனால்
ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லது பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா டார்ச்சராக கத்துவாங்க, சட்டா பண்ணுவாங்க, அதே மற்றவங்க பண்ணால் இது பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே குழந்த மாதிரி பார்ப்பாங்க. திடீர்னு இன்னைக்கு நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் டான்ஸ் பண்ணுறோன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் வந்து முத்துக்குமரனை கலாய்க்கிறதுக்கே வந்தாங்க. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு மூளையில் பாதி இடத்த வந்து முத்துக்குமரனுக்கு ஒதுக்கிட்டாங்க. காலையில் வந்தாங்க, அதாவது தட்டை வந்து கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல, தட்டை கழுவாமல் இருந்தால் தரித்திரம் ஒட்டிக்கும் உனக்கு, அந்த தரித்திரம் நான் தான் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதை வந்து அந்த தரித்திர வார்த்தையை அதான் சொல்லுவாங்களா, சொன்னால் நம்ம அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணாங்க. அதை சொன்ன அடுத்த விஷயம் டபால் முத்துக்குமரன் முந்தி கலாச்சிட்டார். ஆமாம், அந்த தரித்திரம் நீ தான், அதான் நீ பிடிச்சிட்டு இருக்குல்ல, இப்போ அந்த பிளேட்டை வந்து நான் கழுவிடுறேன், இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் ஓடிடு அப்படின்ட்டு. செம்ம சிரிப்பு, இந்த பக்கம் ஜாக்லின் ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் ஆனால் நான் 2 பேருக்கும் நல்ல கான்வர்சேஷன் இருக்குது. நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா என்னதான் மாறி மாறி அடித்தாலும் ஒரு இடத்துல வந்துட்டு சந்தோஷமாக பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீங்கள் ரசிக்கிறீங்களான்ற சொல்லுங்கள். சௌந்தர்யா உண்மையிலே நல்ல கேரக்டர். ஆனால் ஜெஃப்ரி கூட தேவையில்லாமல் பேசி அவங்க வந்து அவங்களோட இதை கம்மி பண்ணிக்கிறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு பர்சனே கிடையாது அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து கேப்டன்ஷிப் பற்றி ஜாக்லின் கேட்குறாங்க, இவர் வந்து அதை ஒழுங்காகவே சொல்ல மாட்டார். அங்கே வந்துட்டு சௌந்தர்யா நின்றுட்டு இருக்காங்க, நான் சௌந்தர்யா போட்டு அப்புறமா சொல்கிறேன்றாரு. அவங்க அப்படியே என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி வந்துட்டு சரி எனக்கு மேக்கப் போடுறதுக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். உங்கள் கூட நைட்டு வந்து உட்காந்து ஜெஃப்ரிக்கு அவ்வளோ விஷயங்கள் அட்வைஸ் கொடுத்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் கலாய்ப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா பி கேர்ஃபுல். ஜெஃப்ரிலேருந்து 3வது பிளேஸ் ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4897 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.49. ஸோ ஜாக்லின் பயங்கரமான ஒரு கேம்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு ஏண்டா சாட்சனாக்கு விட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன், அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நீயே எடுக்கிற அந்த பிளாஸ்மாட்டிக் நாங்களே பார்த்தோம் அப்படின்னா அப்படி பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இல்லை நான் 2 வாட்டி விட்டு கொடுத்துட்டேன்னு. நம்ம லைவில் பார்க்குறோம், சாட்சனா சூப்பராக விளாண்டாங்க. இவருக்கு படபடப்பாகி போச்சு, என்னடா இது நம்ம விட்டு கொடுக்குற நிலமையில் இருப்போம் பார்த்தா கடைசியில் அந்த பொண்ணு நம்மளுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஈகோ டச் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு அந்த இது எடுக்க போயிட்டாங்க. அவங்க எடுத்து தான் அவங்க தான் இந்த வாரம் கேப்டனாக இருப்பாங்க. அதை பிடுங்கிட்டு கடைசியில் வந்து நான் விட்டு கொடுக்கணும் தான் பார்த்தேன் அப்படின்றது ரொம்ப கேவலமான ஒரு எண்ணமாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே ஜெஃப்ரி வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துப்போன சத்தியமாக எதிர்பார்க்கல. அதை வந்துட்டு இவ்வளோ நம்பிக்கையாக ஒரு அக்கா மாதிரி ஸ்தானத்தில் உங்ககிட்ட நேற்று வந்துட்டு உன் பக்கத்தில் வந்து படுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு படுத்திருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு இவங்க அப்படி பண்ணுறது இப்படி பண்ணாங்கன்னு சொன்னாலும் உன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் அவங்க வந்து படுத்திருக்காங்க. அப்படின்னும்போது அவங்கக்கிட்டே நீ இவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி? அதை வந்துட்டு ஜாக்லின் தான் புரிஞ்சு கொஞ்சம் விலகி இருந்தால் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த ஒரு பர்சனால இவங்களுக்குமே நிறைய கெட்ட பேர்கள் வந்துட்டு இருக்கு. அதை ஜாக்லின் புரிஞ்சுக்கணும். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 3034 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.12. ராணவ் இந்த 4வது பிளேஸ்க்கு தகுதியான ஆளா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னையை கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தகுதியான ஒருத்தான கண்டஸ்டன்ட்டே கிடையாது. ஏன்னா இவருக்கு அடுத்தபடியாக வர நிறைய பேர் நிறைய சம்பவங்கள் பண்ணி நிறைய கெட்ட பேர் வாங்கி நிறைய நல்ல பேர்கள்லாம் வாங்கி கீழே இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு இந்த வரும்போதெல்லாம் 4வது பிளேஸ்னால் இது எனக்கு ரொம்ப சரிப்பட்டு அதாவது சரியாக தெரியல. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ராணுவம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யாரும் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் அந்த நாமினேஷன்ஸில் வரும்போது 4வது பிளேஸ் வந்துடுறாரு. அது எப்படி? யாரோ பின்னாடி இருந்து இவர் வந்து குத்தி எப்படியாவது டாப் 5ல் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணம் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒர்த்தான கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தமே லாஸ்ட்டாக ஒரு 5 பேர் தான் வந்து உள்ளே வர முடியும். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே வந்துடுவாரோன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்துட்டு இவர் வந்து கெட்ட வார்த்தை பேசினா இல்லைன்னு சொல்ல. பட் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு, ரயானியும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு, ஜெஃப்ரியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. இது எந்த நியாயம் எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. என்னையா நடக்குது? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2154 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.05. சூப்பராக சாச்சனா பூச்சி வச்சு உள்ளே போட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் இருந்துச்சு. ஒரு ஓட்டு தானே இந்த நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா சாச்சனா வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா யோசிச்சாங்க கரெக்டாக அழகாக வந்து சூப்பராக கேமை ப்ளே பண்ணி என்ன பண்ண சத்யாவுக்கு உள்ளே போட்டாங்க. எனக்கு சத்யா மேலே என்ன கோவம்னா இவர் பெரிய என்னமோ இந்த பிக் பாஸ் கேமில் வந்து இவர் தான் பெரிய இவர் மாதிரியும் இவர் நல்லா பயங்கரமாக கிழிச்ச மாதிரியும் அங்கே இருக்கிற வந்து எல்லாரையும் சிறுவண்டு பெருவண்டு இவர் பேர் வைக்கிறாரு. சாரே ஒரு டூமா கோலி ஒன்றுமே இல்லை, அந்த கோலி பெருசாக தான் இருக்கும். ஆனால் அந்த கோலி உருட்டு விட்டால் எந்த பக்கம் உருட்டு விடுதோ அந்த பக்கம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கோலியால் தானாலாம் நகர முடியாது. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இவர் வந்து மற்றவங்க கலாய்க்கிறார். இன்னும் கொடுமை இல்லை, இவரும் ஒரு பெரிய ஒரு இவருன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பர் கண்டஸ்டன் சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு நல்லா க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது உங்களுக்கு, எங்கே எல்லாருக்கும் ஒரு அழகான பேர் வைங்களாமா. இன்னும் இங்கே என்ன வந்துட்டு காமெடி ஷோவை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரியாலிட்டி ஷோவில் எல்லாரும் உட்கார வச்சு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம் விஜய் சேதுபதி அவர்கள். பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
பட் இருந்தாலும் இவருக்கு இவ்வளோ ஓட்டு வருதா? 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2088 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.9. பவித்ரா ஜனனி பற்றி நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக கணிக்க முடியல. ஆனால் கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாரு. முடிஞ்சு போச்சு, ஏம்மா 5 பேர் அவுட் பண்ணியிருக்கேன், நல்ல கேம் தான், உண்மையான ஸ்ட்ராட்டஜின்னு ஒத்துக்கிங்களா அப்படின்னா ஒத்துக்க மாட்றாங்க, அழுகுறாங்க, சத்தியம் பண்ணுறாங்க. சரி ஓகே, சத்தியம்லாம் பண்ணுறீங்க, ரைட்டு. அப்போ மஞ்சரியோட பொம்மை ஏன் வைக்கல? அப்போ அவங்ககிட்ட பதில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பதில் இருக்கணும். பதில் இருந்திருந்தால் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். பதில் இல்லைனா கண்டிப்பாக அது ஸ்ட்ராட்டஜி தான். அதனால தான் இன்றைக்கி முத்துக்குப்பன் சூப்பராக நிற்க வச்சு வெளுத்து நாமினேஷன்ஸ் பண்ணி நீங்கள் இன்னுமே ஓப்பன் அப்பாக பேசவும் மாட்டுறீங்க. அதே மாதிரி பேசினா வந்து அவங்க கோச்சிப்பாங்கன்னு இன்னும் எத்தனை, இது 9வது வாரம், இனிமே இப்படி இருந்தால் எப்படி? அதனால் உங்களை நான் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு ஆளாக வந்து உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பவித்ரா அந்த விஷயத்த வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு இந்த டவுட் இருக்கான்றதை சொல்லுங்கள். ஸோ 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.7. ஸோ ரயான் நல்ல ஒரு கேம் பிளேயர் தான், அது வந்து மாட்டுக்கத்தே கிடையாது. பட் இன்னுமே செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்காமல் அதுக்கு வந்து ஒரு இது வந்து பண்ணுற பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வானை மட்டும் கொடுத்தான்ற ஒரு காரணத்துக்காக அவர் செஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் செஞ்சது மகா பெரிய தப்பு. ஆனால் என்ன பண்ணுறாரு, நான் கோவா கேங்க்கு வந்துட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாரோம். இப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஒருத்தர் நம்ம தாக்கிட்டோமே அந்த ஒரு வருத்தம் இல்லை. ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆனவங்க, குழந்தை பிறந்தவங்க, அவங்க வயிறு எப்படி இருக்கும் அதை போட்டு அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்களே, அந்த ஒரு வருத்தமும் இல்லை. அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்கணுன்ற அர்த்தமும் இல்லை. நீங்களே என்ன கண்டஸ்டண்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் தான் வருது. இன்றைக்கி அழகாக பற்றின முத்துக்குப்பன் சூப்பராக வந்து நாமினேட் பண்ணார். என்னென்னா நீங்கள் ஒளிஞ்சி பதுங்கி வந்துட்டு இருக்கீங்க ஒரு குரூப்புக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுதான் உண்மை. இப்போ அவங்க 2 பேரும் பண்ணுற வேலைகளாக இவங்க என்னென்னா, இவருக்கு நல்லா வந்து அப்படியே ஹீரோ மாதிரி நினப்பு வந்து மண்டையில் 2 கொம்பு வர முளைச்சி அப்படியே ஒரு கெத்தாக வாழ்றாரு. அதெல்லாம் உண்மை கிடையாது, மாயை. இன்றைக்கி ஜாக்லின் நீங்கள் இருக்காங்கன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் இண்டிவிஜுவல் பிளேயராக விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றது என்னோட கருத்து. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 1652 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 3.88. எப்படியா இவருக்கு ஓட்டு வருதுன்னு சத்தியமாக புரியலைங்க. எல்லாருமே வந்துட்டு ரஞ்சித் வெளியே போகணும் சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு ஓட்டு வந்துடுது. எப்படி ராணுவுக்கு வருதுன்னு தெரிய மாட்டேது. அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. இவருக்கு எப்படி வருதுன்னு தெரியல. அது ஒரு இதுவாக இருக்குது. எப்படி இல்லை உங்களுக்கு தோணுது இல்லை? அதே மாதிரி இவர் அப்படி என்ன இது வரைக்கும் சாதிச்சிட்டார்? அவர் கேட்குற டைலாக் ஒன்று எனக்கு தோணுது என்னென்னா, நான் அப்படி என்ன பண்ணேன், என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேனா? கேப்டன் ஆகிருக்கேனா? இல்லை இது வரைக்கும் ஒரு டாஸ்க்கு வின் பண்ணி கொடுத்துருக்கேனா? உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கேனா சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ணலையே, அப்புறம் என்ன எதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் தான் உங்களை கேட்குறாரு, மக்களை கேட்குறாரு. மக்கள் நீங்கள் தான் வந்து சொல்லணும் எதுக்காக இவருக்கு இவ்வளோ ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு. 9th பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1578 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7. ஸோ தர்ஷிகா எப்படியோ உள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் செம்ம காலில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட ஜேர்னி இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில், அதாவது 8ல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வாரம் பயங்கரம் ஆகும்னு சொல்லி தன்னைத்தானே பீத்திக்கிட்டு நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் மச்சான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மூச்சுக்கு 300 வாட்டி ஒரு வாட்டி செஞ்சுட்டு அதை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு தெரியல, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி ஹார்ட் சீட்டுக்கு போயிட்டு திரும்பி உள்ளே போகும்போது யோசிச்சாங்க, சரி இதுக்கு மேலே வேலைக்காவது அந்த லவ் கண்டென்ட் இருக்குல்ல தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அன்னையிலேருந்து கிராஃபு மேலே ஏறும் பார்த்தா அதெல்லாம் பாலத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு அவங்க எப்படி ஃபஸ்ட்டு 3 வாரம் இருந்தாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஒருவேளை சீசன் 8 டைட்டில் வினராக வந்துருவாங்களோடலாம் யோசித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி யோசித்த மண்டையில் ஒரே ஒரு கொட்டு, கையை வந்து கறிக்கணும். அந்த இவர் சொல்லுவார் பாருங்க கவுண்ட் பண்ணி, அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ தர்ஷிகாவை யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்ற சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நேற்று திரும்ப அந்த திருட்டு பிரியாணி கும்பல் பற்றிலாம் பேசுகிறாங்க. பிஜேபி சாலுக்காவது ஒரு நல்லெண்ணெய் திடீர்னு வந்து சமைச்சு பெசாமல் எல்லாருக்கும் வாயில் ஊட்டி விட்டுலாமான்னு சொன்னால் வேணாம் தடையுமே இல்லாமல் சாப்பிட்டு அழிச்சிடணுமா. பண்ணுறதுக்கு பேர் திருட்டு. இதில் என்னம்மா சின்னது பெருசுன்ற மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 10வது பிளேஸ் தான் மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1368 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.21. ஸோ மஞ்சரி வந்துட்டு முத்துக்குவர்கிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, அம்மா மஞ்சரி நீங்கள் பல்லையால் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அந்த பிக் பாஸ் 8க்குள்ளே. சொன்னவொன்னே யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும், கேப்டன் ஆனாங்களா அதை சொல்கிறாங்களா, அது கூட வந்துட்டு செம்மையாக கெட்ட பேர்லாம் வந்துச்சு. வேறு என்ன இருக்கும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிக் பாஸ் 8ஓட வில்லியாக மாறிட்டாங்களாம். ஆஹா அதுங்களே நினப்பு பொழப்பு கிடக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களை எல்லாருமே சேர்ந்து நாமினேட் பண்ணுறதுனால இவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன். ஸோ அதனால் நான் வந்துட்டு டாப் 5ல் வந்துடுவேன், அப்புறமா ரன்னராக வந்து எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தன்னை ஒரு மாயாவாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மாயா வேறு, மஞ்சரி வேறு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க
தானாக ஒரு கேம் விளாட பற்றியில் ஸ்டார்டிங்க அதை முழுமையாக கொடுத்தாவே சூப்பரான ஒரு கண்டஸ்டன். பட் அதை மாறி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கூட கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு டோஸ்ட் கேட்டதில் என்னையா குத்தம், அதுக்கு வந்துட்டு அவங்கள போட்டு அடின்னு அடித்து அவ்வளோ பேர் வந்துட்டு போன வாரம் வந்து வச்சு செஞ்சாங்க. ஒரு நியாயமாவது விஜய்ஸ் வந்து கேட்டுருக்கலாம்ல, இத்தனை பேர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்களே, கொஞ்சம் உங்களுக்கே நியாயமானு ஒரு வாரத்துக்கு கேட்டுக்கலாம். கேட்காம என்ன பண்ணிட்டாரு, ஏம்மா அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்ட்டார். என்னத்தான் சொல்லுவீங்க. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1368 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.21. ஸோ சாச்சனா பார்த்தாங்க இன்றைக்கி எப்படியாவது கேப்டன்ஷிப் வாங்கின்னு சொல்லிட்டு சூப்பராக ஆர்டர் கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த பொண்ணு நிறைய நேரங்களில் சூப்பரான கேமை கொடுத்துட்ருக்கு. அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேலே ரஞ்சித் சத்யா ஒன்றுமே பண்ணாமல், தர்ஷிகா மேலே ஒன்றுமே பண்ணாமல் மேலே இருக்காங்க. ராணாவெல்லாம் என்ன பெருசாக பண்ணிருங்க. ஆனால் சாச்சனா இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வராங்க. இன்றைக்கெல்லாம் கேப்டன்ஷிப் டாஸ்க் அவ்வளோ பண்ணாங்க. ஜஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த மயிரிழையில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த இது வாய்ப்பு போச்சு. ஆனால் ஜெஃப்ரி தூக்கி உள்ளே போட்டு விட்டார். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்னு. ஃபஸ்ட்டு ஆப் அடிக்கிறது ஜெஃப்ரி தான். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக அவங்களோட கேமை கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும், ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த பொண்ணு கண்டிப்பாக சூப்பரான ஒரு கண்டஸ்டன். பட் என்ன பண்ணுறது, 11வது பிளேஸில் தொங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 802 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.88. ஸோ ஆர்ஜி ஆனந்தியால் இவ்வளோ தான் முடியுது. அதே மாதிரி பிக் பாஸ் டீமும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ரஞ்சித்துக்குலாம் எவ்வளோ ஓட்டு வருது, அந்த மாதிரி அவங்களே கொஞ்சம் போட்டு விடுவாங்க. அவங்களாம் நல்லவங்க, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுவாங்க. அதெல்லாம் பாவம் பார்த்து ராணுவக்கெலாம் போட்டு வருது இல்லையா, மேலே ரயானுக்குலாம் போடலையா, பவித்ராக்கெலாம் போடலையா, அது மாதிரி போட்டு விடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. சரி இந்த பொண்ணு இதுக்கு மேலே அவங்ககிட்ட கண்டென்ட் இல்லை, அந்த கண்டென்ட் கொடுக்குறது எக்கச்சக்கமாக உள்ளே வந்துட்டாங்க. சரி அனுப்பிச்செல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க போலுக்கு. ஸோ ஆர்ஜி ஆனந்தி லாஸ்ட்டில் இப்படி தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கையை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியே போவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,620 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரமாவது இந்த வாரமாவது டபுள் எவிக்ஷன் இருக்குமா? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் எவிக்ஷன் வச்சிங்க அப்படின்னா திரும்ப இது 106 நாள் 132 நாள் ஓடிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம், இது 106 நாளே முடிச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ நாள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை, அதுக்காக சொல்கிறோம். இதை முடிச்சு டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒயிட் கார்டு என்ட்ரி வேறு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கார்டு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, போன வாரத்துக்கு முந்தின வாரம். அதுவே இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்ருக்காங்க தெரியல. சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.